மீண்டும் சாதி மறுப்பு திருமணத்திற்கு இந்த அலுவலகம் கதவு திறந்தே இருக்கும் வாருங்கள் என்று அவர்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். கட்ட பஞ்சாயத்து பேசுறவன் ஒரு சிபிஎம் அலுவலகத்துக்குள்ள உள்ள பூந்து அடிக்கிறான்னு சொன்னா இது இந்த வீரம் எங்கிருந்து வந்தது இவனுங்களுக்கு அப்படிங்கிறத முதல்ல இடதுசாரி அமைப்புகள் மிகப்பெரிய நாடக காதல் அம்பலப்படுத்தக்கூடிய ஒருத்தர் உருவாகியிருக்கார். நீங்களா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சமீபத்தில் அவர் கவுண்டம்பாளையம் கேரப் குழந்தையா அப்படின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கிறாரு. இவரு நாடக காதல்ங்கிறாரு. பிரியாராமன்கிற கேரளாவில் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டு அந்த அம்மாவை கழட்டி விட்டுட்டு தன்னை விட 20 வயது குறைந்த ஒரு பொண்ணை புதுசாக திருமணம் பண்ணிட்டு அந்த பொண்ணையும் கழட்டி விட்டுட்டு மறுபடியும் பிரியாராமனையே இப்படி நாடகத்திலையும் சொந்த வாழ்க்கையிலையும் நாடகமாடக்கூடிய இந்த ரஞ்சித் சொல்றாரு, எப்படி 1986களுக்கு பிறகு தமிழ்நாட்டு இந்தியாவில் பிரிக்கப்பட்ட குஜராத் மாநிலம் முழு மதுவிலக்கு மாநிலம் அறிவிக்கப்பட்டாங்களோ, பீகார் எப்படி முழு மதுவிலக்கு மாநிலம் அறிவிச்சானுங்களோ அங்கதான் இன்னைக்கு சாராய ஆறா ஓடுது. இப்ப இறந்த குடும்பங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறத மிகப்பெரிய அறிவாளி மாதிரி பலரும் பேசுறான். குடிகார குடும்பத்துக்கு 10 லட்சமா அப்படிங்கிறான். ஆனா 18 லட்சம் கோடி ஒரு பிரச்சனையுமே மிகப்பெரிய ஆழம் கொண்டது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசுவதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போதாது. அது ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த வேண்டிய அவசியத்தை ஒட்டிய பிரச்சனைகள் தான் இன்றைக்கி நாடு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்படி பிரச்சனையில் இருக்கிற பொழுது நாம் எப்படி ஒரு அமைதியாக இருந்துட முடியும்? ஒரு சமூக அவலமற்று இருக்கும் பொழுது மௌனம் எதையும் செய்து விடாது என்கிற வகையில் இது போன்ற போராட்டங்களை தொடர்ந்து கட்டியமைக்க வேண்டும். பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் திருநெல்வேலியில் நடந்த இந்த சிபிஎம் கட்சியினுடைய மாவட்ட அலுவலகத்தில் திருமணத்தை விருப்பத்தோடு முடித்துக்கொண்டு அவர்களிடம் ஒரு அடைக்கலம் தேடி வந்தவர்களை, அவர்கள் திருமணம் கூட செய்து வைக்கவில்லை, அடைக்கலம் தேடி வந்தவர்களை அங்கே பந்தல் ராஜா என்று சொல்லக்கூடிய அவர் ஒரு புள்ளி ராஜா மாதிரி அந்த ஆள் அங்கே கட்ட பஞ்சாயத்து பேசுகிறவன், அவன் கூடிய விரைவில் ஒரு கந்தல் ராஜாவாக மாற்றப்படணும். அவன் கட்ட பஞ்சாயத்து பேசுகிறவன் ஒரு சிபிஎம் அலுவலகத்துக்குள்ள உள்ள பூந்து அடிக்கிறான்னு சொன்னால் இது இந்த வீரம் எங்கிருந்து வந்தது இவனுங்களுக்கு அப்படிங்கிறத முதல்ல இடதுசாரி அமைப்புகள் யோசிக்கணும். அதுக்கு தக்க பதிலடி விரைவில் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான வேண்டுகோள். இன்னைக்கு சிபிஎம்முடைய மாநில தலைமை குழு உறுப்பினர் கனகராஜ் பேசியிருக்கார். கோவையில் புதுசாக எப்பவும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய நாடக காதல் அம்பலப்படுத்தக்கூடிய ஒருத்தர் உருவாகியிருக்கார். நீங்களா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சமீபத்தில் அவர் கவுண்டம்பாளையம் கேரப் குழந்தையா அப்படின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இவரு நாடக காதல்ங்கிறாரு. பிரியாராமன்கிற கேரளாவில் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டு அந்த அம்மாவை கழட்டி விட்டுட்டு தன்னை விட 20 வயது குறைந்த ஒரு பொண்ணை புதுசாக திருமணம் பண்ணிட்டு அந்த பொண்ணையும் கழட்டி விட்டுட்டு மறுபடியும் பிரியாராமனையே எவரு அப்படி சீரியல் வர்றாரு இல்லைங்களா? அப்போ தினந்தோறும் 8 மணிக்கு அவரோட சீரியல் இருக்கு. இப்படி நாடகத்திலையும் சொந்த வாழ்க்கையிலையும் நாடகமாடக்கூடிய இந்த ரஞ்சித் சொல்றாரு இது நாடக காதல் அப்படின்னு. தெளிவாக கனகராஜ் தோழர் பதில் கொடுக்குறாரு. அகில இந்திய அளவில் சிபிஎம் உடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி சாதி மறுப்பு திருமணம் செய்தவர். நாங்கள் யாருக்கோ பண்ணி வைக்கல. மாநில தலைமையில் இருக்கக்கூடிய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் சாதி மறுப்பு திருமணம் புரிந்தவர். திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த சிபிஎம் உடைய கிளை செயலாளர் சாதி மறுப்பு திருமணம் புரிந்தவர். இது எங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடக்குது. அந்த வகையில் சாதி என்பது ஒரு திருமணத்திலையும் உறுதி செய்யப்படுகிறது. அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நடைமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சமூகத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று தெளிவாக பதில் சொல்றாரு. இதுக்கு அவங்ககிட்ட பதில் இருக்கா? இல்லை. ஆக ஒரு சமூகம் பல்வேறுபட்ட மாற்றங்களை எட்டி செல்லும் பொழுது சொந்த வாழ்க்கையில் திருமணம் என்பது காதல் வயப்படுதல் ஒரு சாதி மறுப்பு திருமணமாக இருக்கிறது அல்லது மத மறுப்பு திருமணமாக இருக்கிறது தான் அடுத்த கட்ட ஒரு புரட்சிகரமான சமூகத்துக்கு மாற்றி செல்லும் அப்படிங்கிறத சிபிஎம் தோழர்கள் உறுதியாக நிற்கிறாங்க. தெளிவாக சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட பின்வாங்கல. மீண்டும் சாதி மறுப்பு திருமணத்திற்கு இந்த அலுவலகம் கதவு திறந்தே இருக்கும் வாருங்கள் என்று அவர்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். அதை பாராட்டுகிறோம். அடுத்த கட்டமாக இந்த மாவட்ட அலுவலகத்தை சூறையாடியவர்களை கைது செய்தது மட்டுமல்ல, அவர்களை பல்வேறுபட்ட வழக்குகளில் பதிவு செய்யறதுக்கான முகாந்திரம் அந்த திருமணத்திலேயே இருக்குது. எனவே உடனடியாக அதை நடைமுறைப்படுத்தணும். அடுத்து யுஏபிஏ வழக்கே தோழர்கள் பேசினாங்க. அது கோரிக்கையில் இல்லை, ஆனால் முழக்கத்தில் வருது. பிஜேபி ஆட்சிக்கு வந்தாச்சு. இந்தியா கூட்டணி ஏறத்தாழ ஒரு
ஸ்பீட் பிரேக் உருவாயிடுச்சு அப்படின்னு நாமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் விடவே மாட்டாங்க, இனி பிஜேபியார் அவ்வளோதான் அப்படின்னு மெத்தனமாக நினைக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு வந்த 2 நாளில் யூஏபிஏ வழக்க 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின அருந்ததி ராயோட பிரச்சனையை கையில் எடுத்து கைது செய்கிறதுக்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் வந்து அனுமதி கொடுக்குறான். இது என்னது? இந்தியா முழுவதும் உள்ள வழக்குகளை எப்படி தூசு தட்டி மீண்டும் சமூக செயல்பாட்டாளர்களை தூக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ட்ரையல் பார்க்குறான் பிஜேபியாரை. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே பிஜேபியை ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு தடை அப்படிங்கிற முறையில் நிறுத்தி வச்சிருக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி வீதியில் பிஜேபிக்காரன் என்ன பண்ணணும், அல்லது யூஏபிஏ மாதிரியான வழக்குகளை வந்து நம் மீது பாய்வதற்காக வரும்பொழுது அதை எப்படி எதிர்கொள்ளணும், இது பற்றிய விழிப்புணர்வு இயக்கங்கள் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டிய அவசியத்தை இந்த அருந்ததி ராய் மேலே வழக்கு தொடுக்கலான்னு சொல்லி துணைநிலை ஆளுநர் கொடுத்த ஆதரவை வந்து நம்ம பரிசீலிக்கணும். இது போன்ற ஏராளமான தோழர் குமார் சொன்னார், வால்பாறையில் தோழர் வந்து ஏறத்தாழ 15 வருடங்கள் வந்து வேலை செஞ்சவர், அவர் இன்னும் நிறைய பேச முடியும் அவரால். இது போன்ற விவரங்கள் அதிகமாக இருக்குது. கடைசியாக பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கொந்தளிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் கள்ளச்சாராயம். அது ஏதோ கல்வராயன் மலையில் மட்டுமே காய்ச்சி கீழே இறக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பிரச்சனை அது அல்லங்க. அது சாராயத்தில் எத்தனால் மெத்தனால் மாதிரியான வேதியியல் பொருட்கள் கடக்கப்படுவதனால தான் இந்த வந்து கொலைகள் நடக்குது அப்படிங்கிற முறையில் இதை அகில இந்திய அளவுலையும் ஒரு தமிழக அளவுலையும் பார்க்கணும். எப்படி 1986களுக்கு பிறகு தமிழ்நாட்டு இந்தியாவில் வந்து பிரிக்கப்பட்ட குஜராத் மாநிலம் முழு மதுவிலக்கு மாநிலம்னு அறிவிக்கப்பட்டாங்களோ, பீகார் எப்படி முழு மதுவிலக்கு மாநிலம்னு அறிவிச்சானுங்களோ, அங்கே தான் இன்னைக்கு வந்து சாராய ஆறா ஓடுது. எனவே சாராயம் என்பதும் போதை என்பதும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடைக்காம இந்தியா முழுவதும் நீண்ட நெடுங்காலமாக கலாச்சார பண்பாட்டு விஷயங்களோட பின்னி பிணைஞ்சிருக்கு. அதுக்கு அடிப்படையில் ஒரு பார்ப்பனிய கலாச்சார ஒரு குடி சித்தாந்தம் வந்து வேரூன்றிருக்கு. எனவே இளைஞர்கள் வந்து பிறந்தா குடி செத்தா குடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்டி கலாச்சாரத்திலிருந்து வெளியேறுவதற்கு சாராயம் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது, போதை ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அதை கலாச்சார பண்பாட்டு ரீதியாகவும் திரைத்துறையில் வரக்கூடிய ஆபாச சீரழிவுகளுக்கு எதிராகவும் வேலை செய்வதன் மூலமாக அதை ஒழிக்கணும். இப்போ இறந்த குடும்பங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கறத மிகப்பெரிய அறிவாளி மாதிரி பலரும் பேசுகிறான். குடிகார குடும்பத்துக்கு 10 லட்சமா அப்படிங்கிறான். ஆனால் 18 லட்சம் கோடி 20 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு கார்பரேட் நிறுவனங்களுக்கு மக்களுடைய வரி பணத்தை ரைட் ஆஃப் பண்ணுது இந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு இந்தியா மோடி அரசு. அதை பற்றி எவனும் பேச மாட்டேங்கிறான். செத்தவனுக்கா 10 லட்சம் கொடுக்குறோம்? செத்து போன குடும்பத்தில் இதுக்கு பிறகு இந்த 20 கிலோ அரிசி இல்லைன்னு சொல்ல நாங்கள் செத்து போயிடுவோன்னு சொல்லி அந்த வெட்டி இருக்கிற குழியில் போய் நான் படுத்துக்கிறேன்னு ஒரு அம்மா அங்கே சொல்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் போய் பார்க்குறோம். அந்த எரியிற பணத்தில் நானும் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி வாழ்கிறது? அதுக்கான பணமா இல்லை இறந்து போன குடிகாரனுடைய பணமா? இப்போ இறந்து போன குடிகாரர்கள் என்பது புது குடிகாரர்கள் அல்ல. ஏறத்தாழ 25 வருஷம் 30 வருஷம் அவங்க ஒரு மிகச்சிறந்த குடிகாரர்களாக மாறி அந்த ஆண்டுகளில் இந்த டாஸ்மாக் கடைகளுக்கும் அல்லது கள்ளச்சாராயங்களுக்கும் அல்லது விஷச்சாராயத்துக்கும் அவருடைய வருமானத்தை ஏறத்தாழ 3/4 பங்கு ஒதுக்கி இருக்கிறாரு. அப்படி பார்த்தா பல 10 லட்ச ரூபாயை வந்து அவர் டாஸ்மார்க்கு கொடுத்துருக்கிறாரு, சாராயத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. எனவே இந்த 10 லட்சம் என்பது பத்தாதுங்கிறத அடிப்படை சொல்கிறோம். மற்றபடி இறந்தவங்களுக்கு நிதி கொடுக்கணுங்கிறது நமக்கு மாற்று கருத்து இருக்குது, அது வேற. ஆனால் மிகப்பெரிய மேதாவிகள் பேசுகிறத வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இது போன்ற விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு போகணுங்கிறத கூறி இந்த ஒட்டுமொத்த கோரிக்கையை முன்வைத்து திராவிட தமிழ் கட்சி இந்த ஆர்ப்பாட்டம் செய்ததற்கு தொடர்ந்து மக்கள் அதிகாரம் பக்கத்துணையாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.